ஏதோ நேற்று ஏசுனாரை பார்த்துட்டு டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்ல, வேதத்தில் நூற்றுக்கணக்கான வசனம் இருதயத்தை மோதி இருக்கும் நான் பிரசங்கம் பண்ண வசனம். ஏன்னா சித்தத்தை பற்றி தான் மேக்சிமம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 1000 எதிர்மறையான வசனம் அத்தனை அடித்து தகர்த்து அந்த வார்த்தையை சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லி போய் சொல்லு, அவர்கள் மனதின் விருப்பங்கள் நிறைவேறுகிற வருஷமா இந்த வருஷம் இருக்கும். அப்பொழுது நான் என்னுடைய ஜனங்களின் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தேவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். ஜபக்கலாம் கொஞ்சம் ஓரம் வாங்க. ஜபத்தை பத்தி நான் பேசல, எண்ணங்கள் வலிமையை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். உங்கள் குடும்பம் எந்த வல்லமையில் நடந்துகிட்டு தெரியுமா? உங்க எண்ணங்களோட வலிமையில் நடந்துகிட்டு. வியாதி இல்லாத உங்க குடும்பத்தை பாருங்க. அடுத்த வருஷத்துல வியாதி இல்லாத உங்க குடும்பத்தை நீங்க பார்க்க போகிறது உலகம் பார்க்க போகிறது. ஆமென். அவர்களை நடத்துகிறவன் தான் யோசிக்கும் இடம் எதுவோ. அழகா இருக்கா? 4ஆம் வசனம் வாசிமா. கப்பல்களை பாருங்கள், அவையில் பெரியவர்களாக இருந்தாலும் கடுங்காற்றில் அடிபட்டாலும் அதை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. கோடு எங்க போடணும்? கோடு எங்க போடணும்? யோசிக்கும்படி. அப்ப கப்பல் எங்க போக போகுது? நல்லா சொல்லுங்க, கப்பல் எங்க போக போகுது? ஆகவே நண்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது மிக ஆழமான ஒரு வலுவான தேவனுடைய சத்தியம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இது உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே கிரியை செய்கிறது. சரியா? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பைபிளிலிருந்து சொல்லப்படுகிறது என்றால் இந்த வார்த்தையும் பைபிளிலிருந்து தான் வருது. வாக்குத்தத்தத்துக்கு மரியாதை என்னன்னா அது பைபிளிலிருந்து வருதுன்றது தான். அப்போ அதே மரியாதை இப்போ வாசிக்க போகிற ஒவ்வொரு வசனத்துக்கு இருக்குது. ஏன்னா இதுவும் அதே பைபிளிலிருந்து தான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வார்த்தை உங்களுடைய அடுத்த வருஷத்தையும் அந்த வருஷத்தை குறித்த உங்களுடைய பார்வையும் வரப்போகிற வருஷங்களை குறித்த உங்களுடைய பார்வையும் மாற்றி உங்களை ஒரு வெற்றியுள்ள மனுஷனாக இந்த பூமியிலே நிற்க வைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசம் 2:19. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அவன் இன்னைக்கு என்ன பேச போறேன்? இட்ஸ் நாட் ஜஸ்ட் a faith teaching, it is the truth. இது சத்தியம். சத்தியம்னா இந்த உலகத்தை மாற்றக்கூடிய வலிமை பெற்றதுன்னு அர்த்தம். அது மாற்றப்பட முடியாததுன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக்க போகிறதுன்னு அர்த்தம். 2020 தலையெழுத்தை இந்த அமர்ந்த இடத்தில் இப்பொழுது நாம் எழுத போகிறோம். கையை தட்டி ஒரு கர்த்தர் நன்றி சொல்லுங்க. நீங்கள் தான் எழுத போகிறீங்க. நீங்கள் தான் எழுத போகிறீங்க. பின்பு வாக்குத்தத்தம் இதற்கு என்பதெல்லாம் நான் சேர்த்து தான் பேச போகிறேன். நீங்கள் தான் எழுத போகிறீங்க. ஆமென் சொல்லுங்கள். 2020 எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறபடி எவ்விதமாய் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனத்து கடைசி வரை வாசிங்க. ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆதாமின் வீழ்ச்சிக்கு முன்னான இடத்திற்கும் மேலான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆதாம்க்கு ஒரு பவரை கொடுத்தார் கர்த்தர். அது என்ன பவர்னா, அவன் வாயிலிருந்து புறப்பட்டு அவன் என்ன சொல்றானோ அது அப்படியே நடக்கும். அந்த கரம், அந்த வல்லமை, அந்த மகிமை ஆதாமுடைய சரீரத்துக்குள்ள, அவனுடைய சிந்தனைக்குள்ள, அவன் தலை மேலே இருந்துச்சு. அதனால தான் அவன் இடத்துல கொண்டு வந்து அந்த மாடல்ஸை கொண்டு வந்து கர்த்தர் பேர் வைடான்னு சொன்னப்ப அவனை God wants to, என்ன சொல்ல வந்து to show him how his word is powerful. He wants to show him. அவனுடைய வார்த்தை எவ்வளோ வல்லமையானதுன்னு அவனுக்கு காட்ட விரும்பினார். ஏன்னா முதல் அதிகாரத்தில் அவர் பேர் வச்சார். 2வது அதிகாரத்துக்கு வந்தோன்னா சாவி கொத்து அவன் கையில் கொடுத்தாரு. இனிமேல் நீ தாண்டா அதிபதி, நீ வர்றதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன், வந்ததுக்கப்புறம் நீ தான் கொடுக்குற. இவன் வாங்கிட்டு பேர் வையின்றார். அவர் பக்கத்தில் நின்று அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பார்க்குறாரு. கையை தட்டுக்காவது அவர். என்ன சாமி, என்ன கடவுள்.
பல நேரங்கள் உங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றத அவர் வந்து உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவதை அவர் ரசிக்க விரும்புகிறார். உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவதை ரசிக்க விரும்புகிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கிற வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் கப்பலில் சொல்றாரு, எதுக்கு என்ன எழுப்புனீங்கன்னு கேட்குறாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்கவே கூடாது, தூங்குனதே முதல் தப்பு. திரும்ப நாங்கள் எழுப்புனோம், எழுப்புனதுக்கு ஏன் எழுப்புனீங்கன்னு கேட்குறீங்க, இது ரெண்டாவது தப்பு. ஒன்று இந்த வசனம் ரைட்டுனா அந்த வசனம் தப்பு, அந்த வசனம் ரைட்னா இந்த வசனம் தப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் சிறு குழந்தையா பெட்டில் படுத்திருக்கும் போது நீங்கள் அயர்ந்து தூங்கினாலும் முழிச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் முழிச்சு வாட்ச் பண்ணுறீங்க, அவர் தூங்காமல் வாட்ச் பண்ணுறாரு. ஒருவேளை அந்த சின்ன பிள்ளை இடையில பாலுக்கு எதுவும் அழுதுச்சுன்னா பதறி ஏன் எழுப்புன்னு கேட்கவே மாட்டீங்க, பதறி என்னமா வேணும் அப்படின்னு தான் கேட்பீங்க. ஆனால் அவனே ஒரு 25 வயசு உங்க எழுப்புனானா, என்னடா கையத்தட்டு, எதுக்கு இப்போ எழுப்புன, ஏன் வளர்ந்துட்ட. அப்ப நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவர் எழுப்புனா அவருக்கு எதுக்குப்பா என்ன எழுப்புற, இல்லை இந்த காற்று கடல் முடிச்சு விடு, என்னதுக்கு எழுப்புனா, ஏன்னா நான் உன்னை வந்து பாதுகாக்கிற கை குழந்தை லெவல்ல இருந்து தாண்டி இப்ப நீ பேர் வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீ வந்திருக்கிற. ஆச்சா, புரியுதா? நீங்க வாக்கு தத்தங்களை வாங்கின இடத்துல இருந்து அது ஒரு ஆசீர்வாதம், அது எப்பவுமே வாங்கலாம், முதிர் வயது 90 வயசு வரைக்கும் வாங்கலாம். ஆனா நீங்க வருஷத்துக்கு பேர் வைக்கிற ஒரு இடத்திற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள் என்று நான் சொல்றேன். 2020க்கு நீங்க பேர் வைக்கிறீங்க, இன்னைக்கு வைக்கிறீங்க இயேசு நாமத்தில், கையை தட்டு, இயேசுவின் நாமத்தினால 2020 ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வார்த்தை 2020 ஒவ்வொரு நாளிலும் நான் பார்ப்பேன். எனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் 2020 வாய்க்காமல் ஒவ்வொரு நாளும் எனக்கு அருமையான நாட்களாக இருக்கும். என்னுடைய மன விருப்பங்கள் நிறைவேறுகிற நாட்களாக இருக்கும். இந்த வருஷத்தில் என் சரீரத்தில் இந்த பலவீனங்கள் அடுத்த வருஷத்தில் மறைந்து போகும். பேர் வைங்க, வாய திறந்து. அவர் நின்று பார்க்கிறார், என்ன பேர் வைக்கிறான், என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தாராம். அவன் என்ன பேர் வச்சானோ அதுதான் பேராயிருச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீப்ரூல பேர்னாலே நாமம் தான். உங்க பேர் என்ன கேட்டோன்னா அவர் சொல்ல அதிசயமானவர். ஐயா உங்க பேர் என்னன்னு கேட்டால் கேரக்டர் சொல்றீங்க, அதிசயமானவர், அது அதிசயம்ன்றார். இன்னொரு இடத்துல மோசே கேட்கிறான், உங்க பேர் என்ன? அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐயா அது சரியா, உங்க பேர் என்னங்கய்யா அப்படின்ட்டான். நான் இரக்கமும் உருக்கவும் மகா கிருபையும் உள் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ள தேவன்றார். ஐயா உங்க பேரை கேட்ட கேரக்டர் சொல்றீங்க. ஹீப்ரூல பேருனாலே கேரக்டர் தான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்ப பேர் வச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னா என்னது? கேரக்டர்னு அர்த்தம். இப்ப அடுத்த வருஷத்துக்கு நீங்க பேர் வச்சீங்கன்னா அடுத்த வருஷத்தோட கேரக்டரே நீங்க எழுதுறீங்க. அந்த ஜீன், ஆமா அந்த டிஎன்ஏவே மாத்துறீங்க. மாத்து, இயேசு நாமத்தை மாத்து. 2020 ஜோதிடத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல நாங்கள், ஜோதிடத்தை எழுதுகிறவர்கள் நாங்கள். ஆமென். விதியை வாசிக்கிறவர்கள் அல்ல நாங்கள், விதியை எழுதுகிறவர்கள் நாங்கள். ஆமென். நாங்கள் சரித்திரத்தில் இடம் பெறுகிறவர்கள் அல்ல, சரித்திரத்தை படைக்கிறவர்கள் நாங்கள். ஆமென். நாம் விதியை எழுதுகிறவர்கள். தேவன் உங்களை விதியின்படி வாழும் இடத்தில் உங்களை வைக்கவில்லை, உங்கள் விதியை எழுதும் இடத்தில் வைத்திருக்கிறார். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையும் அந்த வல்லமையையும் 1000 வருஷங்கள் படிச்சாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நீங்க தேவனை பத்தி படிக்கிறது எவ்வளவு பெருசோ அதே அளவு ஆதாமுக்குள்ள இருந்த வல்லமையை படிக்கிறது பெருசு. ஏன்னா அவ்வளோ வச்சிருந்தாரு. அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளோ ஒரு பவர் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் என்ன பேர் வைக்கிறான்னு பார்த்தான். அவர் பார்த்து இப்படி ஒரு சிங்கம் நிற்கிது. அந்த சிங்கத்தை பார்த்து நீ அதுக்கு பேர் வைக்கிறான், சிங்கம்னு உனக்கு பேர் வைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த சிங்கத்துக்குரிய குணமே அது என்ன எழுதுறாங்கன்னா, அந்த ஸ்காலர்ஸ்லாம் அந்த இன்டர்பிரிட்டேஷன் எப்படி எழுதுறாங்கன்னா, அது பேர் வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அந்த போல்னஸே வந்துச்சான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்திருக்கு, அந்த அப்படி பார்த்துருக்கு.
சிங்கம் அப்படின்னு ஒன்று சிங்கம் ஓங்கி அடிச்சா 1.5 டன் அப்படியே போயிரு. அடுத்து எல்லாம் போயிடுச்சு. கடைசி ஒன்று வருது, அட கழுதை. இப்போதான் வரியா கழுதை, அப்படியே போயிரு. நீங்கள் அடுத்த வருஷத்தை கழுதைனீங்கன்னா கழுதையாகி போயிடும். இனி என்னென்னதான் காத்திருக்குதோ அப்படின்னா அப்படியே தான் போகும். ஆமேன். அடுத்த வருஷம் ராஜா மாதிரி ஜம்முன்னு இருப்போம். சொல்லுங்க ஆமேன். அடுத்த வருஷம் என் வாழ்க்கை ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்கும். ஆமாம். அடுத்த வருஷம் நான் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கான வாய்ப்பே எனக்கு வராது. ஆமேன். அடுத்த வருஷம் என் பாதை ராஜபாதையாக இருக்கும். இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே நிற்குமா, இந்த வார்த்தைலாம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குமா, உங்களை சுற்றி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடித்து தகர்க்கிற வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, அவ்வளோ பெரிய பவரை தேவன் அவனுக்கு கொடுத்துருந்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆதாம் என்ன பேர் வைக்கிறானோ அதுதான் நடக்குது. ஏன்னா ஆதாமுக்குள்ள ஒரு பவர் இருந்துச்சு. அவன் மனசில் என்ன நினைக்கிறானோ, இப்படி சொல்கிறேன், இதுதான் சிங்கமாக இருக்கணும்னு நினச்சா சிங்கமாக இருக்கும். என்ன நினைக்கிறானோ நடக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த வருஷத்தை உங்கள் எண்ணங்கள் மாற்றி அமைக்க முடியும் என்கிற ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வருஷத்தை இந்த வருஷத்தை நீங்கள் உட்காந்து மாற்ற முடியும். ஏனென்றால் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களுக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்குது. நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே நல்லது நடக்கணும்னா நாங்கள் பேசணும், நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் கட்டளை கொடுக்கணும். ஆனால் கெட்டது நடக்கிறதுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. அது தானாக என்ன செய்யுது, நடக்குது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாம் உங்களுடைய சப்கான்சியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோடு இணைக்கப்பட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. உங்களுடைய சப்கான்சியஸ்னால் உங்கள் ஆள் மனது. ஆள் மனதில் அது ஆள் மனதில் என்ன தெரியுமா, சோத்திர 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 ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே. இது மனது. ஆண்டவரே ஒன்றும் நடக்காது, நீ என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட இருக்கிறோம். டக்குன்னு மேலேருந்து ஒரு ஃபோட்டோ கலந்துப்பா. இது ஆள் மனது. இப்போ இவ்வளோ தோத்திரீங்களா, அது நீங்களே கிடையாது. அப்படி அதுதான் நீங்கள். இப்போ அது அதோடு தொடர்புடையதான் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி என்ன செய்யுது, நடக்குது. இப்போ ஏன்னா ஆதாம ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது அவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த, இப்போ ஒரு நல்ல ஒரு தென்றல் காற்று அடித்தா நல்லா இருக்குண்டா அப்படின்னு நினச்சானா அடிச்சிடும் தென்றல் காற்று. இந்த சட்டையை காயிற கொஞ்சம் வெயில் அடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னா அப்படியே அந்த நேரத்தில் அப்படி. அது ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், அவன் போய் கடலுக்கு முன்னாடி நின்று 4 கெளுத்தி மீன் 2 ஏதோ மீன் பேர் சொல்லுங்கள், கெண்டை மீன் வெளியே வா அப்படின்னா சார் நான் அப்படியே வெளியே வருமா ஜல்லுன்னு அப்படியத்துக்குள்ளே போடியா அப்படின்ற மாதிரி. கடலுக்குள்ளே இருக்கிற மீனுக்கு மேலாம் அவனுக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஏன்னா தேவனுக்கு அதிகாரம் இருந்துச்சுல. ஒரு மீனை வந்து நீ போ, அவனை முழுங்கு, ஆனால் அவனை என்ன செய்யாது, கடிக்காது. எப்படி பாருங்க. அதாவது உங்கள் வாயில் ஒரு குலோப் ஜாமுனை வச்சுட்டு கடிக்காம இரு, இருப்பீங்களா? அது இருந்துச்சு. அவன் குலோப் ஜாமுன் மாதிரி எவனா இருக்கிறா, தொட்டுறாது. அப்படியே போய் அந்த ஊரில் என்ன செய்கிறாங்க, மீனை சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் கரையில் போனோன்னே மீன் வாயிலேருந்து வெளியே வந்தோடனே சாமியே வந்து ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டாரன்றான். இவன் போய் சொல்கிறான், வந்து சொன்னோன்னே மக்கள் கேட்டதுக்கு அது ஒரு ரீசன்றான். சரி, ஓகே. இப்போ அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமில்லது. உங்கள் நினைவுகள் அடுத்த வருடத்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து சில விஷயங்களை பேசிட்டு அந்த நினைவுகளோடு நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தை நான் முடிச்சிடுறேன். அப்போ அவனுடைய நினைவுகள் நம்முடைய சூழ்நிலை நம்முடைய நினைவுகளோடு கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த நினைவுகளை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மாறும். அந்த கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் சூழ்நிலையை மாற்றுவது முக்கியம் அல்ல, நினைவுகளை மாற்றுவதே முக்கியம். உலகம் வெளியிலே இல்லை, உலகம் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கிற நினைவுகள், அதுதான் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படும் போது அது உங்களுடைய நினைவுகளை மாற்றுகிறது. நினைவுகள் மாறும்போது உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது. ரத்தம் தெளிக்கப்பட்டு இயேசு நாமத்தில் நல்ல நினைவுகளால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஆமென் வேலை செய்வதாக இயேசு நாமத்தினால். ஸோ காட்ஸ் கிரியேஷன் என்னன்னா, God put the whole control of the world in Adam's mind. முழு உலகத்தின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவரை ஆதாமுடைய மனசில் வச்சிருந்தார். ஆதாம் இப்படி வந்து அவன் நினைச்சான்னா, அவன் நினைக்கிற மாதிரி இயற்கை முழுவதும் அவனுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா இது இவனுடைய வீடு. இங்கே பாருங்க, இப்போ இது என்னுடைய வீடு. உங்கள் வீட்டுக்குள்ளே
நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். இங்கிட்டு இருக்க டேபிளை இது அங்கிட்டு போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டேபிளை தூக்கி இங்கிட்டு வச்சுட்டு, இப்போ இந்த மைக் இருக்குது உங்கள் வீட்டில், தூக்கி இங்கிட்டு வச்சுட்டு அதை தூக்கி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இங்கிட்டு வச்சிடலாம். உங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி மாற்றலாம்ல. அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வருஷத்தில் எதெல்லாம் மாற்றணுமோ அதெல்லாம் உங்களால் மாற்ற முடியும். அடுத்த வருஷத்தில் எதையெல்லாம் மாற்றணுமோ இப்பயே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி மாற்றலாம். ஏசு நாமத்தை இப்படி இரு, இப்படி இரு, இப்படி இரு, டேபிள் இங்கே இருக்கட்டும், சேர் இங்கே வை, வந்து ரிசப்ஷன் இதை இங்கே வை, இப்படி நீங்கள் மாற்றுறீங்களே. இப்படி உங்கள் லைஃப்பில் வருஷங்களை நீங்கள் தான் மாற்ற முடியும். நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க, உங்களால் மாற்ற முடியும். அதனால் என்ன தருவாரோ அப்படி அல்ல. நான் சொல்கிறேன், உங்கள் விருப்பத்திற்கும் என்ன தருவார் என்பதற்கு இருக்க தொடர்பு நான் அடுத்து பேசுகிறேன். ப்ராமிஸ்னு ஒன்றே மறந்துடுங்க. எல்லாம் சொல்லுங்கள், ப்ராமிஸ்னு ஒன்றையே மறந்துடுங்க. மறந்துடுறீங்களா? மறந்துடுங்க. இப்போ அதே மறந்துடுங்க, வார்த்தைக்கு மட்டும் வாங்க. வருஷம் ப்ராமிஸ் தருவாங்களே, ப்ராமிஸ் எங்கேருந்து வருது? பைபிள்லேருந்து வருது. அதை நம்புறீங்கன்னா அதே அளவு இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும். அதுக்கு கொடுக்குற அதே வெயிட்டேஜ் இந்த வார்த்தையை நீங்கள் கொடுக்கணும். இந்த வார்த்தை சொல்லுது, அவன் என்ன வாயை திறந்து பேசுகிறானோ அதுவே அதுக்கு பேரா மாறிடுச்சு. உங்கள் கையில் கொடுத்துருக்காருங்க 20 நீங்கள் இப்போ உட்காந்து டிசைன் பண்ணுறீங்க, அது அப்படியே மாறும். ஆமென் சொல்லுவோம். அப்போ கடவுள் ஆதாமை படைச்சப்ப அந்த முழு அத்தாரிட்டியையும் அவனுடைய மைண்டுக்குள்ளே வச்சுருந்தார். அந்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23:7. ஒரு 4-5 வசனங்களை நான் வலுவாக இதுக்கு ஆதாரமாக கொடுத்து அடுத்த வருஷத்தை உங்கள் விருப்பத்தின்படி டிசைன் பண்ணிக்காங்க என்கிற வார்த்தையின்படி விட்டு விட்டு கடந்து செல்கிறேன். ஆமேன். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஆமேன் சொல்லுங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க, இன்னைக்கு என்ன சட்டையை போட்டு வந்தீங்க? நீங்கள் என்ன சட்டை போடணும்னு நினச்சிங்களோ அதுதான் போட்டு வந்தீங்க. அடுத்த வருஷம் என்னெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது? அதே தான், அதே கான்செப்ட். என்னெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் சட்டையை மாற்றுறதும் ஆசீர்வாதத்தை மாற்றுறதும் ஒரே அளவு தான். ஏன்னா உங்கள் எண்ணத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதையை தேவன் வச்சிருக்கிறார். இந்த காலை வேளை நான் கடந்த 2 நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது தேவன் மனுஷனுடைய எண்ணத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாரு என்பதை குறித்து நான் அறியும் போது தேவையில்லாத அந்த அந்த ரிலீஜியஸ் மைண்ட் எல்லாம் என்ன செய்யுது? உடையுது. ஏன்னா தேவன் இதை எல்லாம் தாண்டுறவர்ன்றது பார்க்கும்போது மகா ஆச்சரியமாக இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசியம் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுவேன். அப்போ ஊழியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கேன். 40 days. தேவன் என்னை எடுத்து பயன்படுத்தணும். கேத்ரின் குல்மன் மாதிரி பயன்படுத்தணும். பயங்கரமான அற்புதங்கள் நடக்கணும். அதற்கு பிறகு ஒரு முறை 40 நாள் நான் ஜெபம் பண்ணேன். 40 days ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனால் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் எதிர்பார்த்தது போல் ஒன்றும் நடக்கலை. 1-2 நடந்துச்சு. இதை சொல்கிறப்ப கண்ணில் கண்ணீர். இந்த ரியாலிட்டி அப்படியே தெரியுது. நான் எதிர்பார்த்த அளவு தேவன் என்னை அந்த விஷயங்கள்லாம் நடக்கலை. ஈவன் ஆஃப்டர் த 40 days இந்த விஷயம் அப்படியே எனக்குள்ளே இருந்துச்சு. பொதுவாக என் கூட பழகிற யார்கிட்டையுமே நான் இது எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசையான விஷயங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னுடைய ப்ரேயரில் அவங்க எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஐ வில் ரிமெம்பர் இட். ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே, அதுவும் எனக்கு ஃபஸ்ட் சர்க்கிள்குள்ளே இருக்கிறவனா ரொம்ப ஞாபகம் வரும். என்னோட நன்றாய் பழகிறவர்கள்னால் நான் ப்ரேயரில் அதை குறித்து நான் தேவனிடத்தில் பேசுவேன். அப்படின்போது ஒய்ஃபின் போது எப்படி பேசாமல் இருப்போம். உடனே ஜெபம் பண்ணுறேன், என்ன ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன், நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், நீங்கள் மகா பிரபு. உங்ககிட்ட ஒருத்தன் கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்கிற ஆள் நீங்கள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா யூ ஆர் அ ஜெனரஸ் காட். 30 வருஷம் உங்கள் கூட நான் நடந்து ஒன்றே கண்டுபிடிச்சிருக்கிறேன். யூ ஆர் அ ஜெனரஸ் காட். நீங்கள் உங்கள் ஈவு மகா பெரியது. உங்கள்கிட்ட பேசின ஒரு சமாரிய ஸ்திரீக்கு கூட என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஜீவ தண்ணீரை பற்றி பேசுகிறீங்க. உன்னோடு பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தாயானால், தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் என்று சொன்னார்.
அப்படின்னு சொன்னப்போ ஏன் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணல? நான் வாஸ் ப்ரேயிங். காட் சொன்னார், இப்போ உங்களுக்கு ஏன் நான் எப்போவுமே பர்சனல் ஏரியாலாம் ரொம்ப வெளியில் பேச மாட்டேன். அன்லெஸ் இட் ஷோஸ் காட்ஸ் ஹார்ட் இட் வில் பி பிளெஸிங் டு யூ. நான் பேசுகிறது இல்லை. ஆனால் இந்த இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ கர்த்தர் சொன்னார்ன்ட்ட, நான் பதில் தரலன்னு யார் சொன்னது? நான் இல்லைன்னு சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு மனுஷன் என்கிட்ட ஜெபிக்க வரும்போது, என் பிள்ளை என்கிட்ட ஜெபிக்க வந்தால், அவன் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போனாலும் அவன் ஜெப குறிப்பு முன்னாடி எப்படி நிற்குமாங்க ஸ்க்ரீனில், அது நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அது 10 வருஷம் ஆனாலும் சரி, அந்த ப்ரேயர் பாயிண்ட் ப்ளூ டிக் ஆகிற வரைக்கும் அது வந்து என்ன ஆகாது, மறையாது. அந்த காலகட்டத்தில் அந்த ஃபவுண்டேஷனுக்கு அந்த நேரத்தில் அது கொடுக்க முடியாது, அந்த நேரத்தில் அது சரியான நேரம் அல்ல என்பதற்காகத்தான் ஐ வாஸ் வெயிட்டிங். பட் திஸ் இஸ் த ரைட் டைம். கோ அண்ட் டெல் நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் her desires are going to be fulfilled. The first phase of her desires will be fulfilled னு சொல்லு. அடுத்த வருஷம் இது எதோட கனெக்ட் ஆனது? பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜெபம். அடுத்த வருஷத்தில் இருந்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லு. ரொம்ப நன்றி ஆண்டவரே, திரும்புகிறேன். அப்படியே ஒரு நிமிஷம் உன் ஜனங்கள்கிட்டையும் போய் சொல்லு, அடுத்த வருஷம், நல்லா கேளுங்க, அடுத்த வருஷம் அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறுகிற வருஷம் போய் சொல்லு. நான் என் பிள்ளைகளுடைய விருப்பங்களுக்கு மரியாதை கொடுக்கிற தேவன். என்கிட்ட வந்து ஒருத்தன் இது ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டான்னா, அதுக்கப்புறம் காரண காரியங்களை பார்க்கிற தேவன் நான் அல்ல. என் பிள்ளை 50 மைல் ஸ்பீடில் போயிட்டு இருக்க காரை ஓட்டணும்னு சொன்னானா, அவனுக்கு ஓட்ட தெரியலன்னா கூட அவன் விரும்பிட்டானா அவனை தூக்கி மடியில் வச்சு புட்ரா ஸ்டேரிங்னு நான் சொல்ற தேவன்னா, ஐயா கட்டியா போய் சொல்லுவான் ஜனங்கள்கிட்ட. 2020 அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறுகிற வருஷம். ஆமென், 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 ஆமென். 30 வருட காலம் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்படி ஒரு விஷயத்தை ஃபுல் ஃப்ரீடம்ல நான் பேசினதே இல்லை. நான் வந்து சித்தம் ஸ்பெஷலிஸ்ட். என் பேர் என்ன? சித்தம் ஸ்பெஷலிஸ்ட், ஐ ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. நீங்கள் டீ குடிக்க வந்தீங்கன்னா கூட டீயா காஃபியான்னு ஜோமுனி கேள்வியான்னு சொல்கிறவன். அவளை சீக்கிரத்தில் மனிதனுடைய ஆசைகளுக்கு முக்கியத்துவம் தராத மனிதன் வருவான். என்ன நோ சேயிங் பாஸ்டர்னே சொல்லியிருக்கிறான். என்ன அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சித்தம் இல்லையா இல்லைன்றவர். அவர் மேக்சிமம் நோ தான் ஏன் சொல்லுவார். ஆனால் முதல் முறையாக என் மனதை மாற்றினார். போய் சொல்லு, அவன் என்ன விரும்பினாலும் வர்ற வருஷம் நான் அவனுக்கு தர்றேன்னு சொல்லு. பாருங்க, ஏதோ நேற்று ஏசுனாரை பார்த்துட்டு டக்குன்னு இந்த வார்த்தையை சொல்ல. வேதத்தில் 100கணக்கான வசனம் இருதயத்தில் மோதி இருக்கும். நான் பிரசங்கம் பண்ண வசனம், ஏன்னா சித்தத்தை பற்றி தான் மேக்சிமம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 1000 எதிர்மறையான வசனம் அத்தனை அடித்து தகர்த்து அந்த வார்த்தையை சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தத்தையும் சொல்லி போய் சொல்லு, அவர்கள் மனதின் விருப்பங்கள் நிறைவேறுகிற வருஷமா இந்த வருஷம் இருக்கும். அப்பொழுது நான் என்னுடைய ஜனங்களின் விருப்பங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற தேவன் என்பதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். வருகிற வருஷம். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய விருப்பங்களுக்கு மரியாதை கொடுக்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். anything whatever, அதாவது he is the one who never say no to anything of his children's desire when they ask, unless it is against the word of God. தன் பிள்ளைகள் கேட்கிற எதற்கும் அவர் நோ சொல்கிற தேவன் அல்ல. அவனை சொன்னேன், ஆண்டவரே அப்ப இந்த சித்தம்லாம் பேசியிருக்கோம் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, ஒரு பிள்ளை பால் கழுகுது, நல்லா கவனிங்க. பால் கழுகும்போது அவங்க அம்மாவை பார்த்து, நீங்க அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற சித்தமா அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? அந்த அம்மா பால் கொடுக்கறது வேணாமான்றது அந்த அம்மா யோசிக்கிறது இல்லை, அந்த பிள்ளை தான் நிர்ணயிக்குது. அந்த பிள்ளை அழுத உடனே பால் கொடுக்க வேண்டியது அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய சித்தம் என்பதை அந்த பிள்ளை அந்த மனசில் ஏற்படுத்து. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இப்படி நான் வேறு மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எப்படின்னா, விருப்பத்தை தருவாரா சித்தத்தை தருவாரா? அது என்னுடைய கேள்வி. விருப்பத்தை தருவீரா சித்தத்தை தருவீரா? அவர் சொன்னார், என்னுடைய சித்தமே உன் விருப்பத்தை தருவது தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவருடைய சித்தமே உங்கள் விருப்பத்தை தர்றதான். 2 மணிக்கு பால் கொடுக்குன்ற உங்கள் பிள்ளைக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து 1:30 அழுதுருச்சுன்னா, இருமா இன்னும் 1/2 மணி நேரம்னுவீங்களா? டாக்டரே 1/2 மணி நேரம் கழிச்சா வந்து கொடுக்கணும், பேராசிட்டமால் கொடுக்கணும்னா நீ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துரு. ஏன்னா
புரியுதா உங்களுக்கு? அப்போ அடுத்த வருஷம் தேவனுடைய உங்கள் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும்போது நீங்கள் வேகமாக போய் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டீங்க, வெளியில் போயிட்டு வரும்போது அந்த பிள்ளை பாலுக்கு அழுதுகிட்டு இருக்கு, 10 நிமிஷம் அழுதுகிட்டு ஓடி வந்து அந்த பிள்ளைய வேகமாக வாங்கி நீங்கள் பால் கொடுக்கும்போது அந்த பிள்ளை அழுகை நிறுத்தும் போது அந்த பிள்ளையுடைய ஆனந்தத்தை விட அந்த தாயின் ஆனந்தம் தான் அதிகமாக இருக்கும். அப்படித்தான் அடுத்த வருஷம் நீங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் போது நீங்கள் சந்தோஷப்படுறதை விட அவர் சந்தோஷப்படுறதான்.